ஸ்டார்டிங் ட்ரபிள் யாருக்கெல்லாம் இருக்கும் அப்படிங்கிறத நேற்று நாம் பார்த்தோங்க. பழமையான நூல்களில் இது பற்றியெல்லாம் அதிகமாக சொல்லப்பட்டிருக்குங்க. தேவகேரளம் அப்படின்னு ஒரு அற்புதமான நூலுங்க. அதில் சில விஷயங்கள்லாம் சொல்லப்பட்டிருக்குங்க. சாதாரணமாக நாம் ராசிகளை 3 விதமாக பிரிக்கிறோம். சரம், ஸ்திரம், உபயம் அப்படின்னு 3 வித ராசிகள். இந்த 3 ராசிகளுக்கும், அதாவது இந்த 3 விதமான ராசிகளில் பிறந்தவங்களுக்கும் பல குணங்கள் மாறுபட்டு இருக்குங்க. பொதுவாக இந்த சரராசிக்காரங்க, அதாவது மேஷம், கடகம், துலாம், மகரம், இவங்கெல்லாமே சரவெடி மாதிரி வெடிச்சிருவாங்க. ஒரு வேலையை தொட்டால் அதை மடமடன்னு அதை செய்து முடிக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க. ஆனால் அதே நேரத்தில் இவங்கக்கிட்ட ரகசியங்கள் அதிகமாக தங்காது. ஏதாவது ஒரு இடத்துல யார்கிட்டையாவது ஏதாவது ஒரு விஷயத்த சொல்லி விட்டுருவாங்க. அதனால தான் சரராசிக்காரர்கள் இன்ஸ்டன்ட் எனர்ஜி உள்ளவங்க. அந்த நேரத்தில் அப்படியே அந்த வேலையை முடிக்கக்கூடிய சக்தின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அதெல்லாமே மேஷம், கடகம், துலாம், மகரம் ராசிக்காரர்களுக்கு எப்பொழுதுமே உண்டுங்க. இப்போது இந்த ஸ்திர ராசிக்காரர்கள் இருக்காங்க இல்லைங்களா, இவங்கள்ட்ட கொஞ்சம் ஸ்டார்டிங் ட்ரபிள் எல்லாமே இருக்குங்க. குறிப்பாக அதாவது ரிஷபம், சிம்மம், அதுக்கடுத்தது விருச்சிகம், அதுக்கடுத்தது கும்பம். இந்த ராசிக்காரர்களுக்கு அந்த குணம் உண்டு. என்னென்னா எல்லாத்தையும் நம்ம சரியாக செய்யணும், யாரும் நம்மளை குறை சொல்லிடக்கூடாது, ஒரு வேலையை தொடங்கிட்டு அதை பாதியில் நிறுத்தக்கூடாது. அதே மாதிரி ஒரு வேலையை தொடங்கிட்டு அப்புறம் இதில் போகலாமா வேண்டாமான்னு யோசிக்கக்கூடாது. அப்படின்னு வேலையை தொடங்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் நிறைய டைம் எடுத்துப்பீங்க, யோசிக்க ஆரம்பிப்பீங்க. அந்த மாதிரி யோசிக்கிறது தான் ஸ்டார்டிங் ட்ரபிள் அப்படின்னு சில கிரகங்கள் உணர்த்துதுங்க. இப்போ ரிஷபராசியிலே ரோகிணி நட்சத்திரக்காரங்க படு ஃபாஸ்ட்டாக இருப்பாங்க. ஆனால் அதே நேரத்தில் சில முக்கியமான முடிவுகள் எடுக்கிறது, ஒரு முக்கியமான பெரிய வேலையை தொடங்கிறது அப்படின்னா அவங்களும் யோசிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அதனால் ஸ்திர ராசிகள் என்று சொல்லக்கூடிய, அதாவது ரிஷபம், சிம்மம், விருச்சிகம், கும்பம், இந்த ராசிக்காரர்களுக்கு சின்னதாக ஆரம்ப கட்டத்தில் ஒரு தயக்கம், தடுமாற்றம் எப்பொழுதுமே இருந்துருக்கும். ஆனால் ஒரு பெரிய நிறுவனம், அந்த நிறுவனத்தை நல்லா நடத்தி கொண்டு போகணும் அப்படின்னு சொன்னால் ஸ்திர ராசிக்காரர்கள்ட்ட தான் அந்த காலத்திலிருந்தே பெரியவங்க ஒப்படைச்சிருக்காங்க. ஏன்னா இவங்க தான் வழி பாவம் ஏதாவது வந்தால் கூட எல்லாத்தையும் சுமந்து கொண்டு செல்லக்கூடியவர்களாக, எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டு நடந்து கொள்ளக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. இந்த சகிப்புத்தன்மை இருக்கு இல்லைங்களா, அது இந்த ஸ்திர ராசிக்காரர்களுக்கு அதிகமாகவே உண்டுங்க. பெரிய பெரிய ஃபேக்ட்ரி, கம்பெனியெல்லாம் வச்சு நடத்துகிறவங்க, புகழ்பெற்ற வியாபார கூடங்கள், வியாபார இடங்கள், கடைகள் வச்சு நடத்துகிறவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஸ்திர ராசிக்காரர்களாக இருப்பாங்க. ஏன்னா இவங்க தான் பழசை மறக்காதவங்களாக இருப்பாங்க. அப்புறம் கஷ்டப்பட்ட காலத்தில் யார் உதவுனாங்களோ அவங்க நடுவில் எதாவது கேட்டாங்கன்னா தூக்கி கொடுக்குறவங்களாக இருப்பாங்க. இந்த உபயராசிக்காரர்கள் இருக்காங்க இல்லைங்களா, 4 மூலையில் இருக்கிறவங்க, அதாவது மிதுனம், கன்னி, தனுசு, மீனம், இவங்க 2 குணங்களும் உடையவர்களாக இருப்பாங்க. சரத்துக்குரிய குணம், ஸ்திரத்துக்குரிய குணம், இந்த 2 குணங்களுமே இவங்கக்கிட்ட இருக்கும். அதே நேரத்தில் உபயராசிக்காரர்கள் எல்லாருமே உபயதாரர்களாக தான் இருக்கிறாங்க. அதாவது அடுத்தவங்களுக்கு உபயோகப்படுறவங்களாகவும் அடுத்தவர்களாக உபயோகப்படுத்தப்படுபவர்களாகவும் இருக்கிறாங்க. இப்படி 3 விதமான ராசி குணங்கள், 3 விதமான மக்கள், 3 விதமான கலவைகள் நம்முடைய இந்த ராசி மண்டலத்தில் ஒரு பக்கம் இருந்து கொண்டே தாங்க இருக்குது. எது எப்படி இருந்தாலும் ஸ்திர ராசிக்காரர்களுக்கு ஆரம்பத்தில் தொடங்கும் போது ஒரு தயக்கம், தடுமாற்றம் இருக்கும். இருந்தாலும் அதையும் தாண்டி கடந்து நிலையான வெற்றியை பெறக்கூடியவர்களாகவும் அங்கே இருக்காங்க. அதனால் பழமையான ஜோதிட நூல்களை படித்தோம்னா யாருக்கிட்ட எந்த பொறுப்பை கொடுக்கலாம், இந்த பொறுப்பை இவங்கள்ட்ட, இந்த ராசிக்காரங்கள்ட்ட கொடுத்தா தான் இவங்க அந்த வேலையை ஒழுங்காக முடிப்பாங்க அப்படிங்கிறதுக்காக தான் ஒரு பயன்பாட்டு அறிவியலாகத்தான் ஜோதிடம் இருக்கிறது. அதனால் ஜோதிடத்தை தெரிந்து கொள்வோம், வாழ்க்கையிலே அதை பயன்படுத்தி நாம் முன்னேறுவோம். நெஞ்சிற்கினியவர்களே, மங்கள வாரமாகிய இன்றைய நாள் உங்களுக்கு மகிழ்ச்சியையும் அதிர்ஷ்டத்தையும் அள்ளித்தரும் நல்ல நாளாக அமையட்டும். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றியுடன் உங்கள் ஜோதிட முனைவர் KP வித்யாதரன். வணக்கம்.